பாண்டிச்சேரி நெருங்கி கொண்டு இருக்கோம். நீ வந்து அநியாயம் பண்ணுறாங்க கையில் இருந்து போயிட்டு எல்லாரும் சாமி வேண்டிக்க சாமி மனசுல ஆல்ரெடியா அப்ப அங்க யாரும் ஒரு இந்த கடை சூக்குது யாருக்கு அது வந்து புல்லட் எத்தா அது செட் ஆகல அவர் எங்கிருந்தே வரல. ஒரு வழியாக கிளம்பிட்டோம் காய்ஸ் ட்ரிப்புக்கு. எங்கே போகிறோன்னு பார்த்தா ஒர்க்கில் தான் போகிறோம். போல 10 நிமிஷம் ஆகுது, கேமராவே ஸ்டார்ட் ஆகலை. ப்ரோ போகலாமா? ரொம்ப தேங்க்ஸ், வாங்க போகலாம். மணி நேரம் நின்றுதுக்கு எல்லாம் போயிட்டாங்க. இவங்க தான் நம்மளுக்கு வசம் நின்றுந்தாங்க மணி நேரம். மொத்தம் 10 பேர் போகிறோம், 5 பைக்கு. ஃபுல்லாக இருட்டின்னு வந்துடுச்சு. இருட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு ஏங்கரானு காட்டுறேன். மொத்தம் ஒர்க்கில் கிளம்பியாச்சு காய்ஸ். 10 நாளாக பிளான் பண்ணியிருந்தது. இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 5:45 டைமு. போகும்போது பார்த்து பொறுமையாக தான் போனோம். டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். 1500 ரூபாய்க்கு பிடிச்சது வண்டி மட்டும். தூர போட ஆரம்பிச்சிச்சு காய்ஸ். மழையில் நனைஞ்சின்னு போகிறோம். இப்போது இந்த சபையாண்ட தான் மொத்த பேர் அசம்பிள் ஆகிக்கிறாங்களாம். அதனால் இப்படி போய் நிற்கலான்ட்டு போகிறோம். இப்படி இந்த இடத்துல எங்கே நிற்கிறாங்கன்னு தெரில. ஆளுங்க டக்கா நிற்கிறாரு தலை நிற்கிறானுங்க. பார்ப்போம் எங்கே நிற்கிறாங்க. நான் ஒரு பார்த்துன்னு கேட்டால் தெரிலன்றாரு. நான் ரூட் மேப் அனுப்பிச்சுடு ஸ்டேட்டஸ் பார்த்துக்கா. பாட்டு ஒரு பாட்டு எடிட் பண்ணி பார்த்து நான் நீ கோயம்புத்தூரா? இப்போ நேரம் கோயம்புத்தூரா போகிறோம். இது ஏரியா பேர் கூட வரலையா? வர்க்கலா இல்லை, வாகமான் போகிறோம்னாங்க. இப்போ நான் கோயம்புத்தூர்ன்றாங்க டக்குன்னு. ஐயோ வெறி பார்த்து தின பார்த்துங்களா? லைவ் போட்டுக்கிறாங்க பாருங்க. நேரத்தில் ஒன்டே போண்டா சாப்பிட்டுங்கிறீங்க. பெட்ரோல் பங்கில் நின்றுக்கிறாங்க தலைங்க. அந்த பாலம் இப்போ தனி பண்ணிடுற அந்த பாலமா? அந்த ரூட் அப்போ பாருப்பா, தொட்டி பாலம் எடிட் பண்ணி இப்போ உடனே போட்டனாச்சு ஒரு வாரத்துக்குள்ளயா நல்ல வியூஸ் போகும். ட்ரெண்டிங் போய்ங்கிறாங்க பாருங்க. டைம் 7 ஆகுது. வண்டி நிட்டோம். ஆர்காட்டுக்கு முன்னே நிட்டோம் காய்ச்சி. நாங்கள் மாய லைட்டாக பார்த்தீங்கன்னா மாதிரி எங்கே கஷ்டம் வண்டியை படம் போயிடலாம் அப்படின்ட்டு ஆவேசம் படம் பார்த்துக்கிறோம் காய்ஸ். என்ன படம் சரி வாயில் வரல ஓகேங்களா காய்ஸ். நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல்கேட்டு தான். ரைடு வந்து இதோ லாஸ்ட்டாக நினைக்கிறேன். ஏன் இதுக்கப்புறம் காலேஜ் ஃப்ரீ போகுது, வேலைக்கு தான் வேலை இல்லை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஐயோண்ணா நீ செதர் ஊரியா டக்குன்னு டக்குன்னு சேம் வர செதர் வர்றாங்க ஐஸ். இதுதான் எங்கள் கூட வரல. நம்ம ஸ்குவாடு மொத்தம் இருக்குது காய்ஸ். மொத்தம் டீ கல்ல நின்றுங்குதியா. வண்டியில் ஒரு வழியாக டேட்ரி சவுண்டு கொடுக்குதியா. நைட் டைமில் கண்ணாடி போட்டுனே எதாவது எங்கே கட்ட முடியும் அங்கே கட்டுறீங்க மொத்தத்தையும் நீங்கள். சொல்லமா அவ்வளோதான். டீ காலில் நின்று டீ குடிக்கலான்ட்டியா? டீயை குடிக்கலண்ணா அப்படியே கிளம்பிட்டோம்.
கரெக்டாக 100 கிலோமீட்டர் நின்றுக்கிறானுங்கப்பா பசங்க. அதோட நிற்க காணும் இங்கே நான் ஸ்டாப்பாக சொல்லிட்டுக்கிறானுங்க. கேட்டுங்களா? ஓட்டணும் 2 நம்ம வண்டி, பின்னாடி ஒரு வண்டி, அதுக்கப்புறம் ஒரு வண்டி வருது. கேட்டுங்களா? வேலூர் தாண்டி போயின்னு இருக்கோம். இப்போது வேலூர் பைபாஸ் தான் போயிங்கிறோம். எங்கே போய் சாப்பிட்றது தெரியல. வாணியம்பாடில் சாப்பிட்லான்னு இருக்கானுங்க. ஷாம் மாதிரி இன்றைக்கி சனிக்கிழமைனால பிரியாணி சாப்பிட மாட்டான். நான் கதைன்னு தெரில, பார்ப்போம். ஷாமுக்கு சாப்பாடு இருக்கா இல்லைன்னு தெரில மக்களே. இன்றைக்கி ஆம்பூரா வாணியம்பாடியான்னு தெரில. ஆம்பூர்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஆம்பூர் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இட்லி கடைடா, இட்லி கடை. இட்லி கடை போ ரகுபுரம் மட்டும் முன்ன போட்டார். இது 4 பேர் பின்னாடி போயிடும். நைட் ரைட் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டி கிடையாது. அவ்வளோ நைட் ரைட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பகலில் சுற்றி பார்த்துட்டு நைட்டில் ரூம் எடுத்து தங்கிக்கோங்க. சொன்னால் எனக்கு ஒன்றும் எடுத்துக்கல. நைட்டில் தான் போகணும்னு நானுங்க. எல்லாம் கம்பெனி முடிச்சுட்டே வரானுங்க. வேறு ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஹோட்டல் தான் ஊட்டி போயிட்டு வரும்போது நாங்கள் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டல் தான் இது. வைஷுன்னு இருக்குது பாருங்கள் ஹோட்டல் நேமு. அதான்டா, இது கிடையாதா? இது கிடையாது, அந்த ஹோட்டல் தான். அந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டோம். நம்ம ரைடோட 3வது டோல் கட்டிது. ஹோட்டலில் ஒய்சர் போட்டோன்னே ஓப்பனே பண்ண முடியல. எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள் நம்ம ரைடோட 3வது டோல். நம்பனா உனக்கு இட்லி எப்படி இட்லி வேணுமா வேணவா? அப்போ நம்பி தான் ஆகணும். போயிட்டு வா. என்ன இதா? நம்மளுங்க இது பண்ணுறாரு பாலுக்குறியா? கிருஷ்ணகிரி வந்துட்டோம். இப்போ நம்ம போய்ங்கிற இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டரில் தொட்டிப்பாலம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் பாருங்கள், கோயம்புத்தூரில் தொட்டிப்பாலம் இருக்குது பாருங்கள். காலைலங்காட்டியும் போய் அங்கே குளிக்கிற மாரி தொட்டிப்பாலத்தில். அதனால் நிறைய இப்போ தொட்டிப்பாலத்துக்கு தான் போய்க்கிறோம் நம்ம. இப்போ ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டினோடனே 200 கிலோமீட்டர் ஓட்டோம். இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் போனோடனே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஒரு 150 கிலோமீட்டர் போனோம். 150 கிலோமீட்டர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 கிலோமீட்டர் ரவுண்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே காலங்காட்டி வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி. இன்றைக்கி நைட்டு பிளான் மட்டுமே ஒரு 500 கிலோமீட்டர் தொட்டிப்பாலத்துக்கு போகிற மாதிரி. நாங்கள் 3 பேர் தான் வந்துக்கிறோம். இப்போது பின்னாடி வரவங்க ஆளை காணோம். இன்னும் 2 பேர் வரல. எங்கே வராங்கன்னு தெரில அவங்க. நானும் நினச்சா குளிராதுன்ட்டு பயங்கரமாக குளிருதுப்பா. ஐயன் கொள்ளா வரும்போது நல்லா என்ஜாய்மெண்ட்டாக வரணும். இப்போ நானும் தூங்குறான் போது ஆள் பிடிச்சிக்கிட்டேன். எல்லாம் டொயின் ஆகிடுச்சு பசங்க மொத்தம். தர்மபுரி புது பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் எப்படி கற்றுட்டு சூப்பராக நல்லா பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏர்போர்ட் மாரி தெரிஞ்சுது. என்னடா இதுன்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்டுன்றான் சாம். பார்த்துட்டு வேற மாதிரி தான் இருக்குது தர்மபுரியில். 4வது டோல் கட்டிதே கிட்ட வந்துட்டோம். டோல்கேட் எடுத்துங்களா? வர இந்த டோல்கேட்டோட சைஸ் கம்மியான வருதப்பா 2 வீலர் போகிறதுக்கு. 10 2 வீலர் இருக்கிறதுல இது காசு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சார்ஜ் போடுவேன். ஒன்று மாட்டுது. என்ன மாட்டுது இதெல்லாம்? பார்க்குறாரு அவரு. அவரே பார்த்து கம்முனுக்குறாரு. திரும்பி பார்க்குறாரு. என்ன 3 வண்டி போகுது அப்படின்ட்டு. பின்னாடி இன்னும் 2 வண்டி வரும். டீ கடைக்கு வந்துட்டோம். டீ குடிக்கலான்ட்டு. இதுக்கு மேலே போக முடியாது. அதனால் அப்படியே நின்று ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஓரம் கட்டோம். அவ்வளோதான் கைஸ், கிளம்புறோம். எப்படியா பையன் கொஞ்சம் ஓட மாட்டான் வண்டியை. வண்டி ஓட தெரியுமா? ஓட தெரியுதா உனக்கு? எப்படியா பையா? நம்ம ரைட்டில் ஃபஸ்ட்டு வேகத்தடை காய்ச்சி இது ஓனாமுது மாரி இருக்கு. இதுதான் ஓமலூர் பஸ் ஸ்டாண்டு காய்ஸ். பார்த்துங்க ஏமா துண்டு இருக்குது குட்டி வேண்டா. நான் பால்செட்டி பஸ் ஸ்டாண்டு மாரி இருக்குது. ராஜன்லாங்கிறான் காய்ஸ். திருச்செங்கோடா? தமிழ் படிக்க தெரியாது கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் ஆளே கிடையாது யாரும். ஃப்ரீ நம்மளுக்கு சொன்ன மாதிரி. இந்த டோல்கேட்டை பார்க்கும்போது அம்பி போகும்போது இந்த இடத்துல தான் நின்று தளபதி அங்கங்கே மூத்த சந்தல் நிறுத்தாதீங்க வண்டியை.
என்ன நீங்கள் அங்கங்கே அடிச்சுங்கிறீங்களா? இறங்கும் நம்ம. இறங்க அடிங்க. வண்டி 5 நிமிஷம் நிற்கும். யாரும் என்ன அடிக்கிறீங்களோ அடிச்சுட்டு வாங்க. முடிச்சு அடிச்சுட்டு வாங்க. இது பாருங்க, இதுதான் மெயின் கேட்டு அந்த கம்பெனியோட. இதை போட்டிருக்கு பாருங்க, பார்த்துனீங்களா? இந்தியா சிமெண்ட்டோட மெயின் கேட்டு. அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு காய்ஸ். பேக்கரியில் போய் நின்று ஏன்னா சாப்பிட்டு போகலான்ட்டு வரோம். நாங்கள் பாருங்கள் பேக்கரி எவ்வளோ பெருசுக்கு சும்மா அருமையாக. பின்னாடி தாண்டா வரானுங்க அந்த கோவிந்தனுங்க. நாங்கள் அச்சுன்னு வந்துட்டோம் அவனுங்களே. டீ குடிச்சிட்டே அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்து அவ்வளோ நேரமா எடுத்துவாங்க வேறு வேற மறைக்கிறான். நீ வேற அங்கேயே இல்லை காய்ஸ் பார்த்தீங்கன்னா லாரி டயர் பஞ்சர் ஆகிட்டு இருக்குது தெரிஞ்சுங்களா? நிறைய டோல் கட்டு வருது. அதேமாதிரி நிறைய டீ காலில் வண்டி நிறுத்திங்கிறோம். அங்கங்கே நிறுத்தி போய்ங்கிறேன். அப்பா அப்புறம் டோல் கட்டில் ஒரு ஃபோன் நிற்குது. சூப்பராக இருக்குதுயா, வேற மாதிரி இருக்குது. பெட்ரோல் போடலான்னு வந்துட்டோம். பத்தாம் பார் போயிட்டு பேச்சுவார்த்தை நடக்குதுங்க பெட்ரோலுக்கு. பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணுறது இன்றைக்கி நைட்டு. எங்கே படுறது கதை இங்கே ஏன்னா படுன்றானுங்க. ஒரு இடம் கூட ஃபில் பண்ணல. அதுக்குள்ள பார்த்தா 2வது அடிட்டாங்க. இப்போ என் பாட்டு போகிறான் டக்குன்னு. நான் படுறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்துட்டுப்பா டோர் தந்து கூட போய் பத்துக்கு போகிறேன். உள்ள விட மாட்டாங்க அடிப்பாங்க. டமால் டிமில்னு. என்ன பாய் எந்த இடத்துல ஸ்டே பண்ணுறீங்க? பஸ் விழுவா, லாரி விழுவா? பைக் பெட்ரோல் போகிறோம். இது என்ன ஏரியா தலைவாதியா? செங்கப்பள்ளி. ஓகே. நீ தான் இப்போ எல்லாத்துக்கும் கேஷியர் அதில். எத்தனை லிட்டர் ஒன்றும் பிடிக்குன்னு தெரில. ஒரு பாயிண்ட் இருந்தது. இது டீசலா தெளிவா? பெட்ரோலா? ஓகே. அப்படியே ரவுண்ட் பண்ணுறங்க. 1100 ரவுண்ட் பண்ணுறியா? பிடிக்குமா? இல்லைனா விடுங்க போதும். பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம். 1000 இது பெட்ரோலா அப்படின்னு டீசலான்னு கேட்டோடனே அலர்விட்டோம் ஆள் டக்குன்னு. அதான் கைஸ் நைட்டு ஸ்டே பண்ணலான்னு சொல்லிக்கலாம். டைம் பார்த்தா உங்களுக்கு தெரிதா பாருங்களேன். 4:15 தான் ஆகுது. 4 மணிலாம் ஏறி போட்டான். ஆய் போய் உக்காரலான்னு போனால் ஆய் கூட வரல. இந்த தூக்கத்தில் ஏறி போட்டா. தண்ணி கேனுக்கு இப்போ எடுத்துக்கோ. 10 ரூபா கேனு அப்படியா? சரி ஒரு வே கிளம்பிட்டு வந்து பெட்ரோல் இங்கே போட்டோம். 1100 போட்டோம். நல்ல சாங்காக ஒன்று ப்ளே பண்ணுறேன். கிளம்பலாமா? எல்லோரும் ஏறி போட்டு அவனா பண்ணுறாங்க. காற்று அடிக்கிறீங்களா? நைட்ரஜன் இருக்கு. காற்று யாரும் அடிக்கலன்றாங்க. அவள் தான் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இப்போது எல்லாம் எடுத்துங்க சாமியா. பாயில் தாங்குது. ஒன்றும் தூங்கணும், நல்லா தூங்கிடணும்பா. இல்லைனா நிற்காம தூங்காமல் போயிடணும். 2:30 மணி நேரம் தூக்கமே வரல. 4 மணி நேரமே தூக்கமே வரல. நல்லா தான் மூச்சுன்னு இருந்தோம். ஒரு 1/4 மணி நேரம் தூக்கம் வந்து அப்படியே தூங்கிட்டுனா இப்போ ஏந்து டக்குன்னு போனோம்னா முடியல கொஞ்சம் கூட. டீ காலை தான் நின்று டீ குடிச்சோங்களா?
அது என்ன பண்ணுச்சு நேராக ஒரு சிரிப்பு காட்டி விட்டுச்சு. ஃபஸ்ட்டு டீ காலில் டீ வந்து யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். லாஸ்ட்டாக வரனுக்கு கொடுக்க முடியும். எத்தவொடனே நேராக வந்தான், டோக்கன் கொடுத்தான், டீ இன்னொன்னே அவன் கொடுக்கவே இல்லை. இந்திக்கார் பையன் கார்டு தூக்கி வச்சுட்டு கம்முன்னு கிளம்புறான் ஆள். உங்களை போனால் போடா அப்படின்ட்டு. காய்ஸ், நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, கேரளா. இந்த செக் போஸ்ட் தான்னா கேரளா, அண்ணாண்டு செக் போஸ்ட் தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் தான் இருக்கோம். அது பாருங்க, இது தானாவே கேரளா தான். பாலக்காடு 22 கிலோமீட்ரு, கொச்சி 155 கிலோமீட்ரு. அவ்வளோதான் காய்ஸ், கேரளாவில் போன்ட்டு நம்ம காய்ஸ் அங்கே நிற்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியது தான். மேலே 2 இருக்குது இல்லை, அதெல்லாம் என்ன தெரியுமா, வேகமாக போனால் ஃப்ளாஷ் அடிக்கிறது. அது அடிக்கிறது தான் செகண்டு தான். வண்டி வேகமாக போதா டக்குன்னு ஃப்ளாஷ் வச்சிரும், ஃபைனு. கேரளாவில் அதான் ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தா தெரியும், அங்கே பாருங்க. சிங்கம் புள்ளி தானே இருக்குமா எங்கள் காடு மாதிரி கட்டிட்டு இப்படியே நேத்துறேன். தண்ணி தான் கிடக்குதியா? சதுப்பு நிலை எங்கன்னா இருக்கு, போய் மாட்டி சாவ பாருங்க. யாருங்க இருக்கு, நீ போயிட்டல அப்படித்தான் சொல்லுவேன். அதான் நீ அப்படித்தான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, சதுப்பு நிலை எங்கன்னா இருக்கும் போது மாட்டின்னு சாவ போகிறீங்கன்றான் பையன். அது போதுங்க.